நடிச்சு வேஷம் போட்டு இந்த உலகத்துக்கு தான் நல்லவன் அப்படின்னு கெட்டவனா இருந்தாலும் நல்லவங்க போல காட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த உலகம் நல்லவன் பட்டம் கொடுக்குது. உங்களை மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்க கண்கலங்கி நிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. தவறா எழுதுறது பேனாவா இருந்தாலும் அந்த பேனாவை யாரும் தூக்கி போடுறது இல்ல. அந்த பேப்பரை தான் கசக்கி தூக்கி எறியறாங்க. அது போலதான் சிலர் ஒருவர் குத்தம் பண்ணா இன்னொருத்தரை குற்றவாளி ஆக்குறது. 2 பேரும் தப்பு பண்ணிருப்பாங்க, ஆனா ஒருத்தரை மட்டும் குற்றவாளி என்ற கூண்டில் ஏற்றுவது. ஜட்ஜ்மெண்ட் வந்தா 2 பேரையுமே விசாரிச்சு யாரு குற்றவாளின்றதை நிரூபிக்கணும். இரு பக்கமும் விசாரித்து யாரு குற்றவாளின்றத கரெக்டா நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லாம மற்றவங்களை உங்க மன கூண்டில் குற்றவாளி ஆக்காதீங்க. தப்பு பண்ணிட்டு நல்லவங்களா நடிச்சிட்டு இருக்குங்க, அப்படியே அவங்க இருந்துட்டே போகட்டும். நீங்க உங்க தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு இனி வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றத யோசிச்சு இனிமே ஹாப்பியா இருக்க பாருங்க. அந்த குற்றம் படுத்தினவங்களுக்காக நீங்க திரும்பவும் அவங்க லைஃப்ல போய் விழாம பாத்துக்கோங்க. இதுக்கு நடிக்க தெரியாம நிறைய பேர் தான் குற்றவாளியா ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. இவங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுட்டு பேசிட்டு நல்லவ மாதிரி காட்டிக்கிறாங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இந்த உலகத்துல மத்தவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பதில் இருக்கு. இன்னைக்கு அந்த தண்டனை அவங்க அனுபவிக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் உங்க கண்கள் அதை காணும். கண்டிப்பா தண்டனை அவங்களுக்கு இருக்கு. இல்ல ஒவ்வொரு நாளும் அவங்க அதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த தண்டனை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு. உங்களை மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு வாழ்க்கையில நல்லவங்க போல் நடிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க இனி உங்க வாழ்க்கையில வராம பாத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதி.